சலாத்தும் சலாமும் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவருடைய அடிச்சுவடை பிரசாரம் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தஆதாபீன்கள் அலியாக்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றும் நாம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. நம்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கட்டளைகளை இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது சில கட்டளைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே அதிலே மாற்றத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்திருக்கிறார். சில கட்டளைகள் ஏற்படுத்தியதற்கு பின்னால் உடனடியாக அதனுடைய மாற்றங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறார். சில கட்டளைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அதிலே சில மாற்றங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறார். எனவே அந்த வகையில் நாம் பார்க்கின்ற பொழுது தொழுகை என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக ஆக்குகின்ற பொழுது 50 நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்குகிறார். அந்த 50 நேர தொழுகை நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ் அதனை மாற்றம் செய்து கடைசியாக அந்த தொழுகையை 5 வேள தொழுகையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றம் செய்கிறார். எனவே இந்த கடமை நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே மாற்றப்பட்டுவிட்டது. இன்னொன்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஸத்திமூ பைன யதை நஜ்வாக்கும் ஸதகா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹி அதிகமாக மக்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ரொம்ப அளவுக்கு அதிகமாக சந்திக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹிற்கு சிரமங்கள் ஏற்படுமோ என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளை இட்டு ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார். நீங்கள் நபியை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் சதகாக்களை செய்துவிட்டு தான் நீங்கள் நபிகளை சந்திக்க முடியும், சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார். அந்த ஆயத்தை இறக்கி ஒரு சில நாட்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றார். அந்த ஆயத்திலே ஃபஇல்லம் தஜிது, உங்களிடத்திலே அது இல்லை என்று சொன்னால், சதகாக்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்களை மன்னித்து விடுகின்றார் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றார். அப்ப அந்த ஆயத்தை கொண்டு முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காட்டுவார்கள், இறக்கப்பட்ட அந்த ஆயத்தை சதகா செய்துவிட்டு தான், தான தர்மம் செய்துவிட்டு தான் ரசூலை சந்திக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த ஆயத்தை, இந்த உலகத்திலேயே அந்த ஆயத்தை கொண்டு அமல் செய்த ஒரே ஒரு மனிதன் என்று சொன்னால் அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு இந்த ஆயத்தை இறங்கிய உடனே ஒரு சதகாவை செய்துவிட்டு அவர்கள் ரசூலுல்லாஹை சந்திக்க வருகின்றார்கள். எனவே இந்த ஆயத்தை அவர்களுக்கு பின்னால் உடனடியாக அல்லாஹ் மக்களுக்கு சிரமங்களை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி, லேசுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னால் இந்த ஆயத்தை இன்னொரு ஆயத்தை அடுத்து ஒரு ஆயத்தை இறக்கி அந்த ஆயத்துடைய சட்டத்தை அல்லாஹ் அதை நிப்பாட்டி விட்டு இந்த ஆயத்துடைய சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருகிறார். அப்ப நீங்க கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, கொடுத்தால் அல்லது கொடுக்கலனாலும் அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களை மன்னிச்சிருவான். அப்ப அந்த ஷர்த்து என்பதை, கட்டாயம் என்பதை அல்லாஹ் நீக்கிவிட்டார். அடுத்து மூன்றாவதாக ஒரு சில கடமைகள், நோன்பு என்ற அந்த கடமைகள். இந்த கடமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கடமையாக ஆக்குகின்றார். ஆக்கியதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நோன்பு ரொம்ப கடினமானதாக இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களிடத்தில் சகர் வரை சாப்பிடக்கூடிய பழக்கம் என்பது கிடையாது. யாராவது இரவு நேரத்தில் முடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம், அவ்வளவு முடிஞ்சிருச்சு. படுத்தாங்கன்னா நீன்னு சொல்லிட்டு படுத்துக்க வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. அதோடு மறுநாள் இஃப்தாருக்கு தான் என்ன செய்ய நோம்பு திறக்க முடியும். அவை இடையில என்ன செய்ய முடியாது என்று சொன்னால், யாராவது நோம்பு திறந்ததற்கு பின்னால் யாராவது தூங்கிட்டாங்கன்னு சொன்னா, தூங்கினதற்கு பின்னால் தூங்கி எழுந்து நாம சதருக்கு சாப்பிட
போய் வேலை செஞ்சார், வயல்ல போய் வேலை செஞ்சாரு, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப களைப்பா வீட்டுக்கு வர்றாரு நோம்பு திறக்கிற நேரத்துல. அவருடைய மனைவி சொன்னாங்க, கொஞ்ச நேரம் போறதுக்கு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு உணவு கொஞ்சம் சமைச்சு என்ன செய்யறேன், ரெடி பண்ணி தந்துடுறேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னா. அந்த உணவை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கைஸ் என்பவர், கைஸ் என்ன சஹாபி தூங்கிட்டாங்க. தூங்கினோம்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலையை வச்சு தூங்கிட்டாரு. என்ன செய்யறது, இதுக்கப்புறம் எழுப்பி கொடுக்க கூடாது, முடிஞ்சு போச்சு. அப்போ இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தூங்கிட்டாரு, தூங்கி எழுச்சி அவ்வளவுதான், அப்படியே நோம்பு. மறுநாள் இஃப்தாருக்கு தான் என்ன செய்யணும், அவர் சாப்பிடணும். அதுக்கு இடையில அவருக்கு என்ன செய்யணும், பகல்ல மயக்கமாகி அவர் கீழே விழுந்து விடுகிறார். இந்த செய்தி ரசூலுல்லாஹிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார். இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, ரமலானுடைய காலங்களிலே இரவு நேரங்களிலே மனைவிகளோடு உறவு கொள்வது அதுவும் தடை செய்யப்பட்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இரவு நேரங்களிலே அவர்கள் மனைவியோடு உறவு கொண்டு விட்டார்கள். அந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இந்த மாதிரி நோக்குடைய காலங்களில் இப்படியெல்லாம் நடந்து போயிடுச்சு. என்ன செய்யறது, ஒருத்தர் பசி பட்டி ஞானம் இப்படி என்ன செஞ்சிட்டாரு, மயக்கமாய் கீழே விழுந்துட்டாரு. இன்னொருத்தர் அவருடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியாது. கடைசியாக என்ன செய்கிறார் சொன்னால், மனைவியிடத்தில் அவருடைய இரவு நேரங்களிலே வீடு கூடிவிட்டார் என்ற தகவல் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேர்கிறது. அது சேர்ந்ததற்கு பின்னால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றார். உஹில்லலக்கும் லைலத்து ஸியாமி இலா உஹில்லலக்கும் லைலத்து ஸியாமி ரஃபத்து இலா நிசாயிக்கும் குன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹும் என்ற ஆயத்துடைய தொடர்பில் அல்லாஹ் சொல்வான், நீங்க என்ன செய்யுச்சுன்னா, உங்களுடைய இரவு நேரங்களிலே உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அந்த ரமலான் சம்பந்தமாக, நோன்பு சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும்போது அந்த சட்டத்திட்டங்கள் என்ன சொல்றாங்க. அப்ப கடைசி அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தும்மா திம்முஸ்ஸியாம் அந்த ஃபகுலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமல் கைத்துல் அபியர் மினல் கைத்தில் அஸ்வத். அந்த சதுருடைய நேரத்துல மேல வானத்துல ஒரு வெள்ளக்கோடு ஒன்று என்ன செய்ய உருவாக்கும். அந்த வெள்ளக்கோடுல இருந்து கருப்பு கோடு வர வரைக்கும் அப்படின்னா அந்த சதுருடைய நேரம் அது முடிகிறதுக்குள்ள அது வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம், நீங்கள் முடித்துக் கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ்வுடைய சட்டம் வருகிறது. அதே போல அந்த சதுருடைய நேரம் வரை நீங்கள் மனைவியோடு சேர்ந்திருப்பதில் எந்த விதமான குற்றம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய ஆயத்தை இறங்கியதற்கு பின்னால் தான் சஹாபாக்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது என்பதை நாம் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இபாதத்திலே அல்லாஹ் நடைமுறையில் இருந்த இந்த இபாதத்திலே சில மாற்றங்களை கொடுக்கிறான் என்று சொன்னால், ஏன் இந்த மாற்றங்களை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வ லா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் சொல்கிறார், இதனால் நான் உங்களிடத்திலே நான் லேசை தான் நான் உங்களுக்கு நாடுகிறேன், தவிர உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கிறார். அப்போ இவ்வளவு லேசாக சிரமமாக இருந்த அந்த கஷ்டங்களை எல்லாம், சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் லேசாக ஆக்கி அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வரக்கூடிய இந்த நோன்பை நீங்கள் நல்ல முறையில் வைக்க வேண்டும், அதில் எந்த விதமான குறைபாடுகளும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சில சலுகைகளை கொடுத்து சில மாற்றங்களை செய்து இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். ஏதாவது பரவாயில்ல, நமக்கு இவ்வளவு சலுகைகள், முந்தைய உம்மத்திற்கெல்லாம் இவ்வளவு சலுகைகள் நோம்புகளிலே கிடைக்கவில்லை, அல்லாஹ் கொடுக்கவில்லை, இவ்வளவு சலுகை எல்லாம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட நோன்பு வைத்தார்கள். 40 நாட்கள் நோன்பு திறக்காமல் 40 நாட்கள் நோன்பு வைத்தார்கள். அந்த 40 நாட்கள் நோன்பு வைத்து விட்டுத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், என்னிடத்திலே தூரிஸ்லாம் அலைக்கு அந்த தௌராத்துடைய வேதத்தை வாங்க வருவதற்காக வேண்டி அல்லாஹ் அழைத்தார். அந்த 40 நாள் நோன்பு வைத்து விட்டு போன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி நேரத்தில் என்ன செய்யறான்னு சொன்னா, முடியுது 40 நாள் முடிஞ்ச உடனே வாயில விஸ்வாக்லாம் செய்து கொண்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் பார்க்கறது, அல்லாஹ் சந்தைக்கு அனுப்புறாங்க. பேசும் பொழுது ஏதாவது வாட நோக்க வச்சிருந்தாலும் பொதுவாக வாட வரத்தான செய்யணும். அப்ப அந்த வாடையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்துல பேசுவோம், அந்த வாடையெல்லாம் வரக்கூடாதுன்ற இந்த எண்ணத்துல என்ன செய்யறான்னு சொன்னா, விஸ்வாக் செய்து விட்டு என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அப்ப போகும் பொழுது அல்லாஹ் சொன்னா, மூசாவே நீங்க ஏன் விஸ்வாக் செய்து விட்டு வந்தீங்க?
அதனால இன்னும் 10 நாள் நோன்பு வச்சுக்குவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் இன்னொரு 10 நாள் சௌமுல் மீசான் தொடர்படியான அந்த நோன்பை 10 நாள் வைத்துவிட்டு அதற்கு பின்னால் வந்தார்கள். அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தௌராத்துடைய வேதத்தை அல்லாஹ் கொடுத்தார். அப்போ ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய தொடர்பில் ஆகுவதற்கு நோன்பு என்பதை அல்லாஹ் ஒரு கேடயமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தோடு அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு உண்டான ஒரு கேடயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கொடுக்கின்றார். இந்த நோன்பின் மூலமாகத்தான் அவர்கள் அல்லாஹ்வை அடைந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே சென்றார்கள், வேதத்தை அவர்கள் வாங்கி வந்தார்கள். அதே போல நோன்பாரியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாளை அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்து உள்ளது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். காரணம் என்ன சொன்னால், கஸ்தூரியுடைய நறுமணத்தை விட அதைவிட சிறந்த நறுமணம் உள்ளது என்பதாக, அல்லாஹ்விடத்திலே சிறந்த நறுமணம் மிக்கது என்பதாக அந்த நோன்பாரியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாழைக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை, கண்ணியத்தை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால், அந்த நோன்பை அல்லாஹ் எந்த அளவிற்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான், நோன்பாளியை எந்த அளவிற்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான், நோன்பாளிக்கு எந்த அளவுக்கு சலுகைகளை எல்லாம் அல்லாஹ் செய்கிறான். இது எல்லாம் எதற்கு என்று சொன்னால், நோன்பு வைக்க வேண்டும் என்ற சமூகம் என்பதற்காக. அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய சட்டத்திட்டங்களை எடுத்து சொல்லி காட்டுகின்ற பொழுது கூட தொழுவுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான், ஸகாத் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களின் மீது நோன்பை நாம் கடமையாக ஆக்கியிருக்கின்றோம். இது நீங்க சிரமமாக நினைக்காதீங்க, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களும் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது இந்த கடமையாக ஆக்கியிருந்தோம், அவர்களும் நோன்பு வைத்திருந்தார்கள். எனவே இது ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. எப்படி ஒரு சின்ன குழந்தைய நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் எப்படி எல்லாம் சொல்றான் பாருங்க. ஒரு சின்ன குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம அந்த முதல்ல அனுப்பும்போது பாரு, அண்ணன் பாரு, அண்ணன் எப்படி அழகா ஸ்கூலுக்கு போறாங்க பாத்தீங்களா, அப்போ பாரு அக்காவை பாருங்க எப்படி அழகா ஸ்கூலுக்கு போறாங்க. இப்படி எல்லாம் நாம் என்ன செய்யணும் சொன்னா, ஆர்வம் ஊட்டுவதற்கு அப்படி அவங்க எல்லாம் எப்படி போறாங்க அழகா, அதே மாதிரி நீங்க என்ன செய்ய ஸ்கூலுக்கு போங்க என்று சிறு குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி எப்படி முன்னோர்களை, முன்னால் உள்ளவர்களை உதாரணமாக காட்டி சொல்லுவோமே, அதே போலத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உம்மத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு சலுகையாக, லேசாக, கஷ்டமானது இல்லை என்பது ஒரு அன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அவங்க முன்னால் உள்ளவங்களும் நோன்பு வச்சிருக்காங்க, அதனால நீங்களும் என்ன செய்ய, நோன்பு வைத்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, இது அல்லாஹ் தன் மீது, இந்த உம்மத்தின் மீது, இந்த சமூகத்தின் மீது உண்டான அந்த இரக்கத்தை, பிரியத்தை காட்டுகின்றது. எனவே ஒரு பொழுதும் நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த ரமலானை சிறு சிறு காரணங்களுக்காக, சொந்த காரணங்களை எல்லாம் சொல்லிவிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு பொழுதும் நோன்பை விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்வுக்காக வேண்டிய இந்த நோன்பை எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரே ஒரு நோன்பை, எந்த காரணம், தக்க காரணம் இல்லாமல் ஒரு நோன்பை விட்டுவிட்டால் நீ வாழ்நாள் முழுவதும், ஒரு வருஷம் அல்ல, இன்னி ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலம் முழுவதும் நோன்பு வைத்தாலும் கூட அந்த ரமலான்ல விட்ட ஒரே ஒரு நோன்புக்கு அது ஈடாகாது